கைலாசா என்கிற நாடே கிடையாது. ஈக்வடார் நாடு அறிவிப்பு. மாயமான நித்யானந்தா எப்படி உயிர் நீத்தார்? பல்வேறு குற்றச்சாட்டுகளில் சிக்கிய நித்யானந்தா கடந்த 2019ஆம் ஆண்டு வெளிநாட்டிற்கு தப்பி ஓடி ஈக்வடார் நாட்டில் தீவு ஒன்றை விலைக்கு வாங்கி அதற்கு கைலாசா என்று பெயரிட்டு தனி நாட்டை உருவாக்கி இருப்பதாக அறிவித்தார். அதற்கு தனி பாஸ்போர்ட் மற்றும் கொடியை வழங்கி பரபரப்பை ஏற்படுத்தினர். கைலாசா என்பது போலி நாடு என்று குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அந்நாட்டின் கடவுச்சீட்டை அறிமுகப்படுத்தி குடியேறுவதற்கு இலவசமாக விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டார். இந்த நிலையில் நித்யானந்தா இறந்துவிட்டார் என 2021ஆம் ஆண்டு ஒரு சர்ச்சை வெடித்த போது உடனடியாக நேரலையில் தோன்றிய நித்யானந்தா தனக்கு 27 டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வருவதாக விளக்கமளித்தார். அதன்பின் அவர் ஆன்மீக சொற்பொழிவு செய்யும் பல்வேறு வீடியோக்கள் மட்டுமே வெளியாகின. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு நித்யானந்தாவின் உறவினரின் மகன் சுந்தரேஸ்வரன் இந்து தர்மத்தை காக்க நித்யானந்தா தனது உயிரை தியாகம் செய்ததாக வீடியோ ஒன்றை வெளியிட்டார். இது மற்றொரு சர்ச்சையை உருவாக்கியது. இந்த நிலையில் நேரலையில் தோன்றி நித்யானந்தா, நான் உயிருடன் ஆரோக்கியமாக பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறேன். எனது கைலாச செயல்பாடுகளையும் சிறப்பாக செய்து வருகிறேன். கடந்த 2 வருடங்களாக கைலாசா தொடர்பான பணிகளால் பொது மேடையில் செய்தி பார்ப்பது போன்ற மற்ற நிகழ்வுகளுக்கு நேரம் கிடைக்கவில்லை. இந்து மத நூல்களுக்கான உலகின் முதல் ஆன்மீக AI செயலியை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தேன். அதனால் நேரில் தோன்றுவதை குறைத்து கொண்டேன் என நித்யானந்தா பேசிய அந்த வீடியோ ஒரிஜினல் நித்யானந்தா இல்லை, AI செயலியால் உருவாக்கப்பட்ட நித்யானந்தா என ஒரு சர்ச்சை வெடித்தது. இதற்கிடையே நித்யானந்தாவின் கற்பனை நாடான கைலாசா தென் அமெரிக்காவில் உள்ள பொலிவியா நாட்டில் அமேசான் காடு பகுதிகளை முறைகேடு செய்து ஒப்பந்தம் போட்டது தெரியவந்தது. இந்த நிலையில் தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் உள்ள அமேசான் காட்டில் பழங்குடியினரின் பல ஏக்கர் நிலத்தை 1000 ஆண்டுகளுக்கு நித்யானந்தா ஒப்பந்தம் போட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கு சென்ற நித்யானந்தா சீடர்கள் ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். இதனை அறிந்த பொலிவியா அரசு பழங்குடியின மக்களின் நிலத்தை நித்யானந்தா அபகரிக்க முயன்றதாக கூறி ஒப்பந்தம் செல்லாது என அறிவித்தது. மேலும் அங்கு தங்கியிருந்த நித்யானந்தா சீடர்கள் 20 பேர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டனர். இதில் 12 பேர் சீனர்கள், 5 பேர் முதல் 7 பேர் இந்தியர்கள், மற்றவர்கள் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. பழங்குடியினரிடமிருந்து ஆக்கிரமித்த நிலத்தை தான் கைலாசா என்று நித்யானந்தா கூறி வந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே ஈக்வடார் நாட்டில் உள்ள தனித்தீவில் கைலாசா நாட்டை நித்யானந்தா அமைத்துள்ளதாக வெளியான தகவலை அந்நாட்டு அரசாங்கம் மறுத்துள்ளது. தற்போது பொலிவியாவில் கைலாசா நாட்டை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்ட அவரது சீடர்கள் கைதாகியுள்ளனர். இப்போது இவர்கள் கைலாசா என்ற நாட்டைத்தான் உருவாக்க முயற்சி எடுத்திருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே பலரின் கனவாக இருக்கும் கைலாசா என்ற நாடு இதுவரை உருவாக்கப்படவே இல்லையா? பிறகு எங்கிருந்து கொண்டுதான் நாள்தோறும் நித்யானந்தா வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார்? எங்குதான் இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறாரா? இறந்து விட்டதாக கூறப்படுகிறது என்றால் அவர் எப்படி உயிர் நீத்தார் என்கிற கேள்விகள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் தின சேவல்